சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஸ்ரீதேவி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேரு ஸ்ரீதேவி. நான் ஒரு கம்பெனி செக்ரட்டரி கம் ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 12 ராசிகளோட 12 அர்த்தம் என்னன்னு பார்க்க போறோம். 12 ராசிகளோட அர்த்தம், அதோட பயன்கள், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் தாய் தந்தையருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த வாய்ப்பை அளித்த சிவசிவ அன்பே சிவ அறக்கட்டளைக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா? நம்ம டைரக்டா டாபிக் போயிடலாம். ஸோ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 12 ராசிகளுடைய அர்த்தம், அந்த வீடுகளுடைய அர்த்தம். டோட்டலா பாத்தீங்கன்னா காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க. நம்ம ராசி கட்டத்தை 12ஆ பிரிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த ஒரு கிரகங்கள் ஆட்சி செய்யுது. அதுல 3 நட்சத்திரங்கள் அடைவு படுத்திருக்காங்க. 27 நட்சத்திரங்களை 12 ராசிக்குள்ள அடைவு படுத்திருக்காங்க. அதே போல நம்ம முன்னோர்கள் ஒரு ராசிக்கும் ஒரு தன்மையையும் அதனுடைய குணத்தையும் அதனுடைய கொடுக்கிற பயன்களையும் நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 12 ராசிகளுக்குள்ளதான் இந்த அண்ட சராசரத்தையுமே நம்ம அடக்கி நம்ம பயன் சொல்லலாம். ஆனா நம்ம இந்த பூமியில இருக்கிறதுனால நம்ம இந்த பூமிய 12 பிரிவுகளா பிரிக்கலாம். எந்த ஒரு இடத்தையும், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வீட்டுல இருக்கோம், இல்ல நம்ம வெளியில ஒரு வேற நாட்டுக்கு போறோம்னாலும் இந்த 12 கட்டத்துல அந்த இடத்தை அடைச்சு நம்ம பலன்கள் கூறலாம். ஓகேங்களா? இப்ப 12 ராசியில முதல் ராசி பாத்தீங்கன்னா மேஷ ராசி. இதுதான் கால புருஷனுக்கு 1ஆம் வீடுன்னு சொல்லுவாங்க. 1ஆம் வீடுதான் லக்னம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிறக்கும் போது சூரியன் எந்த புள்ளியில நிக்குதோ அதை நம்ம லக்னம்னு சொல்லுவோம். காலச்சக்கரத்துக்கு லக்னம் புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசி தான். மேஷத்தை 1ஆம் வீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப மேஷத்தை 1ஆ வச்சுதான் 12 கட்டத்துக்கும் நம்ம அதனுடைய தன்மை, அர்த்தம், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய். இது சர ராசின்னு சொல்லுவாங்க. மேஷம் ஒரு நெருப்பு ராசி. பஞ்சபூத தத்துவத்துல நெருப்பு தன்மையை கொண்டது. அதே போல மேஷம் ஆத்ம வீடுன்னு சொல்லுவாங்க. லக்னத்தை தான் ஆத்மா குடியிருக்க வீடுன்னு சொல்லுவோம், லக்னம். சோ ஒரு ஜாதகத்துல ஆத்ம பலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்னத்தை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். அதே போல ஆயுள நிர்ணயிக்கிறதும் லக்னத்தை வச்சுதான் நம்ம கணக்கிடுவோம், எந்த அளவுக்கு ஒரு ஜாதகருக்கு ஆயுள் இருக்குன்றதையும். ஓகேங்களா? இப்போ மேச ராசியில பிறந்தவங்க இயல்பாவே ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. அதே போல இவங்களுடைய முயற்சி ரொம்ப விடாமுயற்சியா இருக்கும். ஒரு போர் மனப்பான்கு, ஒரு போர் குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்வாங்க. ஒரு செயலை யோசிச்சுலாம் செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இவங்க அத ஆக்ஷனுக்கு போயிடுவாங்க. அது ரியாக்ஷன் எப்படி இருக்கோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு போயிடுவாங்க. அதே போல இவங்களுக்கு விளையாட்டுத்துறை, இது போல எக்ஸசைஸ் பண்றது, ஜிம்முக்கு போறது, இதுல எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இவங்க உடல் கட்டுமஸ்தா வச்சுக்கணும்ட்டு இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதே போல தலைமை தாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா மேஷத்துலதான் நம்மளுக்கு சூரியன் உச்சமாகுது. அதனால இயல்பாகவே இவங்களுக்கு அந்த தலைமை குணம் இவங்களுக்கு வரும். அதே போல தன்னம்பிக்கை, வேகம் அதிகம், விவேகம் சற்று குறைவு. மேச ராசி ஆட்சி கிரகம் செவ்வாயா இருக்கிறதுனால இவங்களுக்கு தைரியம்
இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு செயலையும் ரொம்ப தைரியமா எதிர்கொள்வாங்க. அதே போல இவங்க வாழ்க்கையில வர எல்லா சவால்களையும் இவங்க ரொம்ப பயப்படாம எதிர்கொண்டு அதுல வந்து வெற்றி அடையிற நபர்கள் மேஷராசிக்காரர்கள். திடீர் முடிவுகள் இவங்க எடுக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். அதையும் இவங்க வந்து தீர்க்க வல்லவர்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியர்ல நிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அந்த ஆக்ஷன் மூட்லயே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு தோல்வி வந்தாலும் அதை கண்டு துவண்டு இருக்க மாட்டாங்க. உடல் ரீதியாக பாத்தீங்கன்னா மேஷம் வந்து தலைப்பகுதியை குறிக்கிறது. ஓகேங்களா? தலைபாகம், அதாவது மூளை, அதை சார்ந்தது, அது எல்லாமே மேஷத்தை குறிக்கிறது. இவங்களுக்கு வந்து பிளட் பிரஷர் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கோபம் வந்து முன்கோபம் ஜாஸ்தி. அதனால இவங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். இத வந்து இவங்க சரியான உடற்பயிற்சி, மன அமைதி, ஒரு நிதானம், இதெல்லாம் இவங்க வந்து கடைபிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பாதையில இவங்க வந்து வாழ்க்கை முழுக்க இவங்க பயணம் செய்யலாம். தொழில்ல மேஷராசி பாத்தீங்கன்னா அப்படின்னா இவங்களுக்கு சுய தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்களுடைய 10ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி இதையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு நல்ல ஜோதிடர் கிட்ட ஆலோசனை பெற்று அதுக்கேற்ற மாதிரி இவங்க தொழில் பண்ணாங்க அப்படின்னா இவங்க தொழில்ல ரொம்ப வெற்றி அடையலாம். அதே போல பொறியியல் துறை, விளையாட்டுத்துறை, இதுல எல்லாம் ரொம்ப வந்து இவங்க ஷைன் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. மேஷத்துல பாத்தீங்கன்னா நீசமாகிற கிரகம் வந்து சனி. சனி நீசமாகிறதுனால இவங்களுக்கு இயல்பாகவே அந்த சனியோட நெகட்டிவ் இம்பாக்ட் இவங்களுக்கு இருக்கும். இவங்க அதை எப்படி பாசிட்டிவ் பண்ணிக்கணும்னா, என்னதான் தலைமை பொறுப்பு இவங்களுக்கு வந்தாலும் தலைகணம் இல்லாம இவங்க வந்து ஒரு பணிவு, எளிமை இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில கடைபிடிச்சாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல மேஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாது ராசி சொல்லுவாங்க. தாது ராசினா இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து அந்த மினரல்ஸ் வந்து இவங்க உடம்புல ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து இவங்களுக்கு வந்து அதனாலதான் இவங்களுக்கு அந்த உத்வேகம் கொடுக்கும். சோ இவங்களுக்கு வந்து அது பேலன்ஸ்டா இவங்க வந்து உடம்ப வச்சுக்கணும் எப்பயுமே. இவங்களுக்கு உடம்பு வந்து ஹீட் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். தலைவலி, தலை சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா 1க்குரியவனே 8க்குரியவனா இருக்கிறதுனால இவங்களுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே வரும். செவ்வாய் பலமா இருந்துச்சு அப்படின்னா இவங்க அதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து வெற்றி பெற்று இவங்க வந்து வாழ்க்கையை சிறப்பா நடத்துவாங்க. அதே போல 2க்குரிய சுக்கிரன் தான் 7க்கும் இவங்களுக்கு. அதனால இவங்களுக்கு வர மனைவி வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அதே போல வந்து குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்புள்ளவர்களாக இருப்பாங்க. ரொம்ப வந்து இவங்க மனைவி மூலமா இவங்களுக்கு பணம் வரும், வருமானம் இருக்கும். அதே போல வந்து இவங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸும் இவங்க வந்து ரொம்ப நல்ல பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க இவங்க கூட சேர்ந்து. சோ இது இவங்களுடைய 7ஆம் பாவம் எப்படி இருக்குன்றதோ அந்த 7ஆம் அதிபதியை பொறுத்தும் அவங்க நிற்கிற சாரத்தை பொறுத்தும் இது ஒவ்வொரு ஜாதகருக்கும் மாறும். நான் சொல்றது வந்து பொது பலனை. ஓகேங்களா? சோ இவங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வாழ்க்கையில என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமை மற்றும் திட்டமிடல். இது வந்து இவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய குணங்கள். சோ இவங்க இதெல்லாம் வந்து இது மாதிரி பொறுமையாவும் திட்டமிட்டு ஒரு செயலை செஞ்சாங்கன்னா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு மேஷ ராசி அவங்க ஒரு இடத்துல வீடு கட்டுறாங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு 80 to 85% இது அப்ளிகபிள் ஆகும்.
அவங்க அந்த ஏரியால அவங்களது தான் முதல்ல வீடு கட்டியிருப்பாங்க. இல்ல அந்த தெருவுல அவங்களது தான் முதல் வீடா இருக்கும். ஓகேங்களா? இவங்க வீட்டு பக்கத்துல பேங்க் இருக்கும். அதே போல இவங்க வந்து ரொம்ப வந்து சிறப்பா இருப்பாங்க. இவங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப நிதானம், துணிவு, பணிவு இதெல்லாம் அதுல எல்லாம் செயல்பட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ரிஷப ராசிக்கு போலாம். பாலா சொல்லுங்க இவ்வளோ இருக்கு. பாலா லிங்க் ஏதோ டிஸ்ப்ளே ஆகலன்னு மெசேஜ் பண்றாங்க. லிங்க் கரெக்டா இருக்குதானே? இல்ல லிங்க் கரெக்டா தான் இருக்கு மேடம். லிங்க் கரெக்டா தான் இருக்கு. ஒரே நிமிஷம் இரு. நான் லிங்க் வேணா சென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் மறுபடியும். 2 minutes. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல அதே லிங்க் தான். டெலிகிராம் லிங்க் தானே? லிங்க்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? தெரியுதா? தெரியுது. கண்டிப்பா. அடுத்து நம்ம ரிஷப ராசி. கால புருஷருக்கு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீடு. 2ஆம் வீடு அப்படின்னா குடும்பம், தனம், தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 12 வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலா ஒரு வீட்ல இருக்கிறது இன்னொரு வீட்ல இருக்காது. ஒரு வீட்ல என்ன இருக்கோ அந்த பலன்கள் இன்னொரு வீட்டுக்கு கிடைக்காது. 12மே வெவ்வேறு பலன்களை கொடுக்கும் தன்மை கொண்டது. இது நான் ஜெனரலா சொல்றேன். இப்போ ரிஷப ராசி வந்து கால புருஷனுக்கு 2ஆம் வீடு, தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். சோ தனம், வாக்கு, குடும்பம் இந்த மூணையுமே வந்து ஒருத்தர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி நாவடக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாக்குஸ்தானம்ன்ற இடத்துல நல்ல சுப கிரகங்கள் இருந்தாங்கன்னா அவங்க வார்த்தையால அவங்க வாழ்க்கையே வந்து முன்னேறும். அதே போல அசுப கிரகங்கள் 2ஆம் பாவத்துல இருந்தா இதற்கு அப்படியே நேர்மாறான பலன்கள் தான் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகளால அவங்க சொல்லும் வார்த்தைகளால அவங்களே வந்து அதுக்கான பலாபலன்களை அனுபவிக்கிற நிலைமை வரும். சோ வாக்குஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி இத ரெண்டையும் வச்சுதான் ஒருத்தருடைய வருமானம் எப்படி இருக்கும்ன்றத நம்ம நிர்ணயிக்க முடியும். அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்க முடியும். ஒருத்தர் பேசுற பேச்சுலதான் அவங்களுடைய குணத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை, பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க பேசுறீங்களோ அதை பொறுத்து உங்களை சுத்தி இருக்க எல்லாமே மாறும். நீங்க வந்து நிதானமா பாசிட்டிவா எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்க அந்த வார்த்தைகளே மாறும். இத நீங்க ஜெனரலாவே பார்க்கலாம். நம்ம மந்திர உச்சரிப்புகள் நம்ம எந்த அளவுக்கு மந்திரங்கள் சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த மந்திரம் வந்து கவசமா மாறும் அப்படின்றது எல்லா நம்ம ஆன்மீக சிந்தனையாளர்கள்ல இருந்து நம்ம முன்னோர்கள்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மந்திர ஜபம் 108 சொல்லணும், 1,08 சொல்லணும், 1,008 சொல்லணும்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து வார்த்தைகள்ல வந்து சுத்தமா நிதானமா நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் நம்ம என்ன கொடுக்கிறோமோ அது நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். நல்ல வார்த்தைகளை நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில. இது எனக்கு ஒரு குரு சொன்னதுதான். நம்ம யூஸ்வலா நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுவோம். பட் எந்த அளவுக்கு நீங்க மந்திரம் உச்சரிக்கிற இந்த வாயில வந்து கெட்ட வார்த்தைகள் சொன்னீங்கன்னா
இந்த மந்திரம் உச்சரிக்கிற பலனே கிடைக்காது அப்படின்ற மாதிரி என் குரு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நானும் எல்லாருக்கும் சொல்றேன். ஓகேங்களா? சோ தனம், வாக்கு, குடும்பம் இது எல்லாமே 2ஆம் வீட்டுக்கோட சம்பந்தம். ஓகேங்களா? இப்போ இந்த 2ஆம் வீட்டோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இது ஆட்சி கிரகம் சுக்கிரன். இந்த 2ஆம் பாவத்துல உச்சமடையும் கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன். ஓகேங்களா? சந்திரன், சுக்கிரன். சந்திரன் ரோஹிணியில உச்சமடையும். இப்போ 2ஆம் பாவத்துல 2ஆம் பாவத்துல வேற என்ன இருக்குன்னா பேங்க், பணப்புழக்கம் இருக்கும் இடங்கள் எல்லாமே 2ஆம் பாவத்தை குறிக்கும். பேங்க்ல இப்ப நம்மளுக்கு பணம் இருக்கும். அதே போல அன்றாட தேவைக்கான பணம், சிறு பணம், இப்போ ஒரு தொழில் செய்யறோம்னா டெய்லி அந்த வர அந்த அமௌண்ட், இது எல்லாமே 2ஆம் பாவத்தை குறிக்கும். ஓகேங்களா? அதே போல 2ஆம் பாவத்துலதான் குடும்பம். அவங்க குடும்பம் எப்படி இருக்கும், அவங்க குடும்பத்துல இருக்க நபர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க குடும்பத்துல இருக்க வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்க குடும்பத்தை சுத்தி எப்படி இருப்பாங்க, அவங்க உறவினர்கள் எப்படி இருப்பாங்க, இது எல்லாமே 2ஆம் பாவத்தை குறிக்கும். ஓகேங்களா? உறவு முறைகளை பார்த்தா 2ஆம் பாவத்துல பெரியம்மா. பெரியம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம 2ஆம் பாவத்தை பார்த்து நம்ம பலன் சொல்லலாம். ஓகேங்களா? 2ஆம் பாவத்தை ஸ்திரபாவம், ரிஷபம் ஸ்திரபாவம். பஞ்சபூத தத்துவத்துல பாத்தீங்கன்னா நிலத்தன்மை. நிலத்திலையும் மேஷம் நெருப்புன்னு சொன்னோம். மேஷத்தோட நெருப்பு என்னன்னா காட்டுத்தீ. அது முன்னாடி சொல்லாம விட்டுட்டேன். காட்டுத்தீ தான் மேஷம். ரிஷபமுடைய நிலம் விவசாய நிலம். இந்த ரிஷபத்துல நம்ம என்ன போட்டாலும் என்ன இது பண்ணாலும் அது நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல புண்ணிய கணக்கு அப்படி இருக்க பாவம் 2ஆம் பாவம். சோ எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்காங்களோ அந்த புண்ணிய தன்மைய கர்ம கணக்குப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரிஷபத்தை தான் நம்ம புண்ணிய பாவம்னு சொல்லுவோம். ரிஷபத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தை வச்சு இவங்களுடைய பாவ புண்ணிய தன்மை சொல்லுவோம். ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு ஜாதகம் இந்த பாவ புண்ணிய கணக்கு மாறும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருந்தால் அப்ப அந்த பாவத்துடைய பலன் முழுசா கிடைக்காது. இது ஒரு ஜோதிடத்துல இருக்க ஒரு விதி. ஓகேங்களா? அதே போல ரிஷப ராசியோட முக்கியமான பலம் என்னன்னா இவங்க ஒரு சிலர் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அத மாத்த மாட்டாங்க. கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. அதே போல இவங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். அந்த ஸ்பெகுலேட்டிவ்னா அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த முடிவை. ஆனா ஃபைனலா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாத்த மாட்டாங்க. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப எமோஷனலா இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது சந்திரனோட தன்மையை வச்சும் நம்ம அது ஜாதகம் மாறும். நான் சொல்றது பொது பலனே. ஓகேங்களா? பண விஷயத்துல ரிஷபராசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. ரொம்ப சேவிங்ஸ் இவங்களுக்கு சேமிச்சு வைக்கணும்ன்ற அந்த ஒரு தாட் நிறைய இருக்கும். நிலம், தங்கம் இது மேல இவங்களுக்கு மோகம் ஜாஸ்தி இருக்கும். ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா உடல் ரீதியா இவங்களுக்கு சிலோத்தும தேகமா இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். இவங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நீர் சம்பந்த உடம்புல தண்ணீர் தன்மை, அதாவது நீர்த்தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்களுக்கு உடல் ரீதியா கழுத்து, குரல் இத தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரிஷபத்துல பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்தோடைய சின்னம் பாத்தீங்கன்னா மாடு. மாடு எப்படி ஒரு மாடு எப்படி உணவு, எந்த உணவு அது சாப்பிட்டாலும் அதுல இருக்க விஷத்தன்மைய நீக்கிட்டு மத்தவங்களுக்கு பாலை விஷம் இல்லாம பாலா கொடுக்குதோ அது போல ரிஷப ராசிக்காரங்க மத்தவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாலும் இவங்க பாசிட்டிவ்ஸ கொடுப்பாங்க மத்தவங்களுக்கு.
சோ இவங்க வந்து ஒரு சில இது வந்து இவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ கொஞ்சம் வந்து இவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க இயல்பாகவே பாசிட்டிவா இருப்பாங்க. கொஞ்சம் இவங்க இருக்கிட்ட என்ன சொல்றது, இவங்க கேரக்டர்ல இருக்க சம் நெகட்டிவ்ஸ் இவங்க வந்து இவங்களே கண்டுபிடிச்சு இவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அதே போல வந்து இவங்க வாழ்க்கையில ஏற்படுற மாற்றங்கள், இவங்க வாழ்க்கையில வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலயும் மாற்றங்கள் ஏற்படும். ஆனா ரிஷபராசி வந்து இந்த மாற்றங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அத வந்து இதே இவங்களுக்கு வாழ்க்கை பாடம் தான். இவங்க மாற்றத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இவங்க மனநிலைய மாத்திக்கிட்டு இவங்க நடந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப உயர்ந்த நிலையை அடைவாங்க. ரிஷப ராசியில வந்து எந்த கிரகமும் நீச்சம் அடையல. சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால இவங்க மைண்ட் வந்து ரொம்ப வேகமா செயல்படும். அதனால இவங்க வந்து டெசிஷனும் வந்து ஒரு சில டைம் ரொம்ப ஃபாஸ்டா எடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபாஸ்டா எடுக்கிற டெசிஷன் இவங்களுக்கு வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்காது. ஆனா மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மேஷம் ஃபாஸ்டா எடுக்கிற டெசிஷன் எடுத்தாலும் அதை வேகமா அவங்க முடிச்சுக்கிட்டு இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆனாலும் அவங்களால அதை மீண்டு அவங்க ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா சர ராசி மேஷம். சோ அவங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. ஆனா ரிஷபம் ஸ்திர ராசியா இருக்கிறதுனால இவங்களால அதை ரிட்டாலியேட் பண்ண முடியாது. ரிட்டாலியேட் பண்ண முடியாததுனால இவங்க அந்த குணத்தை இவங்க வந்து மாத்திக்கிட்டே ஆகணும். எமோஷனலா எந்த ஒரு டெசிஷனையும் இவங்க அவ்வளவு சீக்கிரம் எடுக்கக்கூடாது. அதே போல இவங்க கிட்னி சம்பந்தப்பட்டது, முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். கழுத்து, தொண்டை, தட் மீன்ஸ் குரல், அதே போல மூக்கு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். இதுல எல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா சுக்ரன், ரிஷபத்தோட அதிபதி சுக்ரன்றதுனால சுக்ரனுக்கு வந்து ஒரு கண்ணுன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. சோ அதனால இயல்பாகவே ரிஷபராசிக்காரர்கள் வந்து கண்ணாடி அணிபவர்களாக இருப்பார்கள். சோ கண்ணு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம போனு, லேப்டாப்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி, ஸ்கிரீன் டைம் ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்றோம். இவங்க எந்த அளவுக்கு அதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கண்கள் பாதுகாக்கப்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா மிதுன ராசி. மிதுன ராசி பாத்தீங்கன்னா மிதுனத்துடைய அதிபதி புதன். காலபுருஷனுக்கு இது 3ஆம் வீடு. 3ஆம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா தகவல், தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு, இது எல்லாமே கம்யூனிகேஷன். ஒருத்தங்க மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுதான் இப்ப இருக்க இந்த உலகத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றோம், அவங்களுக்கு எப்படி மத்தவங்களுக்கு நம்மளுடைய விஷயத்த, நம்மளுடைய உணர்வுகளை எப்படி நம்ம புரிய வைக்கிறோம்ன்றதுதான் இப்ப இருக்கிறதுல டாஸ்கே. ஏன்னா முன்னாடி வந்து இந்த சோசியல் மீடியா, இந்த யூடியூப், இந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ்புக் இதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் இந்த அளவுக்கு இப்ப இருக்க இந்த ஜெனரேஷன் மாதிரி கிடையாது. அப்ப வந்து எழுத்து, லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சோசியல் மீடியா, ஒருத்தங்க சோசியல் மீடியால சைன் ஆகணும் அப்படின்னா 3ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே போல வீரியத்துக்கான பாவம் 3. இப்ப இருக்க இந்த வந்து வீரியத்தன்மை, வீரிய குறைபாடு, இந்த இஷ்யூஸ் எல்லாமே 3ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டது. கல்வியில பாத்தீங்கன்னா இது ஆரம்ப கால கல்வி, இது வந்து 3ஆம் பாவத்தை குறிக்கும். அதே போல 3ஆம் பாவத்துல வந்து மாற்றத்துக்கான பாவம், வெற்றிக்கான பாவம், இது எல்லாமே 3. அதே போல 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து சீட்டு கட்டுறது, இந்த கமிஷன், புரோக்கரேஜ், ஏஜென்டா செயல்படுறது, இது எல்லாமே 3ஆம் பாவத்தை குறிக்கும். 3ஆம் பாவத்தோட அதிபதி பாத்தீங்கன்னா புதன். மிதுன வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன வீடு வந்து ஒரு ஆண் பெண் இரண்டும் இருக்க ஒரு வீடுன்னு சொல்லலாம். சோ இந்த இரட்டைத்தன்மை கொண்ட வீடு. சோ மிதுனத்துல புதனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரட்டைத்தன்மையா இருக்கும். இது மாதிரி பஞ்சாயத்து பண்றது, ஒரு
இப்போ ஒரு லீகலா பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து மிதுனம் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே போல டாக்குமெண்ட் பத்திரம் இது எல்லாமே மிதுனத்தோட குறிக்கும். ஆம், மிதுன மிதுன வீடு வந்து ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல கிரகங்கள் அங்க ஆட்சி பெறுற கிரகம் புதன். இதுல வந்து உச்சமோ நீசமோ இல்லாத வீடு வந்து மிதுனம். ஆஹ் புதனும் மிதுனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தங்க கம்யூனிகேஷன் ஐடி இதுலாம் ரொம்ப ஷைன் ஆவாங்க. அதே போல வாக்காள் தொழில் ஜோதிடம் இது எல்லாமே இவங்களுக்கு ஈஸியா வரும். ஓகேங்களா? இவங்க வந்து பேச்சு எப்படி இருக்கும்னா இவங்க பேசுற பேச்சுனால மத்தவங்க வந்து கவரக்கூடிய பேச்சா இருக்கும் மிதுனத்தோட பேச்சு. அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப சமாதான பிரியர்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இவங்க சமாதானப்படுத்தி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ற டேலண்ட் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இவங்க எப்படின்னா மல்டி டேலண்டடா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயும் இவங்களுக்கு ஞானம் இருக்கும். அதே போல இவங்களுக்கு அந்த திருப்தி இருக்காது. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க மைண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றத்துக்கான பாவம்ன்றதுனால ஒரு நிலைப்பாடோட இருக்க மாட்டாங்க. மீடியால ரொம்ப ஷைன் ஆவாங்க. மிதுனத்துல புதனும் நல்லா இருந்து இவங்க ஜாதகத்துல சனி மற்றும் சந்திரன் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து மீடியால வந்து ரொம்ப நல்லா ஷைன் பண்ணலாம். அதே போல இவங்களுக்கு வந்து தோள்பட்டை இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து வரும். காது மூக்கு தொண்டைக்கு சம்பந்தப்பட்ட பாவம் 3ஆம் பாவம்ன்றதுனால இவங்க வந்து இந்த உறுப்புகள் எல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல மிதுன ராசிக்காரங்க அப்படின்னா செல்ல பிராணிகளை வளர்க்கறதுல இவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அதே போல தோட்டம், இந்த மாடி தோட்டம் போடுறது, வீட்டுக்கிட்டயே தோட்டம் வளர்க்கறது, தோட்டம் வச்சு அதை பராமரிக்கிறது இதுல எல்லாம் இவங்களுக்கு ஈடுபாடோட இருக்கும். அதே போல இவங்களுக்கு சிறு தூர பயணம் டிராவல் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல இது ஒரு தத்துவத்துல பாத்தீங்கன்னா காற்று ராசி. இது வந்து பாத்தீங்கன்னா உபய லக்னம். மிதுன லக்னம் வந்து உபய லக்னம். அதாவது இவங்க ஒரு முடிவை வந்து நிலையா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்களுடைய முடிவு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு மிதுன ராசிக்காரங்க எல்லாம் ட்ரெயின் டிக்கெட் ப்ரீ பிளான் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த டிராவல் வந்து பண்றதுக்கு முன்னாடியே அது கேன்சல் ஆயிடும் ஒரு சில டைம்லாம். உபய ராசிகளுக்கே அது இருக்கிறது. ஏன்னா இவங்க வந்து ஒரு டெசிஷன் அவ்வளவு சீக்கிரம் எடுக்கவே முடியாது இவங்களால. ஓகேங்களா? இவங்களுக்கான வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி அதை நிறைவு செய்யுது. ஒன் ஆக்ஷன் ஆர் ஒரு செயல் ஒரு டைம்ல அவங்க பண்ணாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில ரொம்ப சூப்பரா இருக்கும். டூ மெனி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. சோ இவங்க வந்து எல்லா கலையும் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவங்க வந்து ஒரு கலையில அதனால ஷைன் ஆக முடியாது. ஒரு வேலையை ஒரு டைம் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல இவங்களும் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு யோசிச்சு ஒரு முடிவை எடுத்து வாழ்க்கையில செயல்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கடகம். கடகம் ஒரு நீர் ராசி. ஓகேங்களா? கடகத்தோட சிம்பிள் பாத்தீங்கன்னா நண்டு. அதே போல கால புருஷனுக்கு இது 4ஆம் வீடு. இது வந்து நம்ம கால புருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா வீடு, மனை, வாகனம், சொத்து இது எல்லாமே வந்து கடகத்தை குறிக்கும். ஓகேங்களா? உயிர் பாவம், உயிர் ஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய். ஒருத்தவங்களுடைய தாய் எப்படி இருப்பாங்க, தாயோட வீடு எப்படி இருக்கும், தாய்க்கும் இவங்களுக்குமான உறவு எப்படி இருக்கும், இதெல்லாம் கடகத்தை வச்சு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம். ஓகேங்களா? இது வந்து நீர் ராசியில வந்து பாத்தீங்கன்னா இது ஆற்று நீர், தெளிவான ஆற்று நீர், அதாவது கிளியர் வாட்டர். சோ நண்டு எப்படி வந்து பழக்கால் பிராணியும் கடகத்துல வந்து
நல்லா இருந்துச்சு ஒரு ஜாதகருக்கு அப்படின்னா இவங்களுக்கான சொத்துகள் மல்டிபிள் அசட்ஸ் இவங்களுக்கு இருக்கும். அதே போல இவங்களுக்கு வாகனம், நல்ல வாகனம் அமையும். அதே போல குடும்பம், இவங்க வந்து ஒரு எமோஷனலான பர்சனா இருப்பாங்க. கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. குடும்பம் தான் ஃபர்ஸ்டா இருக்கும் இவங்களுக்கு. தாயுள்ளம் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த ராசிக்கு வந்து ஆட்சி கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து எந்த ஒரு டெசிஷனும் இவங்க எமோஷனலா அணுகுவாங்க. மிதுனம் பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கலா அணுகுவோம். இது இவங்க வந்து எமோஷனல் ஓரியன்டட் பர்சனா இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க எதுலயுமே. ஓகேங்களா? இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. மத்தவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையை இவங்க யோசிச்சு இவங்க அதுல உணர்ச்சிக்குள்ளாயிடுவாங்க. இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ஃபேமிலில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது இவங்க ப்ராப்ளமா இவங்க கன்சிடர் பண்ணிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதனால இவங்க குடும்பத்துல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு அதிகம். இவங்களை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடகராசிக்காரங்க. கடகராசியில வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல உச்சமாகிற கிரகம் அப்படின்னா குரு, நீசமாகிற கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய். ஓகேங்களா? சோ இவங்க வந்து சந்திரன் நல்லா இருந்து கடகத்துல நல்ல கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து தொழில் நல்லா பண்ணுவாங்க. கல்வி, மருத்துவம், டீச்சிங் இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா வரும். ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி துறையெல்லாம் இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. கடகம் அப்படின்னா நுரையீரலை குறிக்கும். நம்ம உடல் பாகத்துல நுரையீரலை குறிக்கும். இவங்களுக்கு லங்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இவங்களுக்கும் நீர் ராசின்றதுனால நீர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இவங்க சின்ன வயசுல இருந்து அதுக்கேத்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா உணர்ச்சிகளை சமநிலையா வச்சுக்கணும். இவங்க உணர்ச்சியை சமநிலையா வச்சுக்கிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்ம ராசி அடுத்து காலபுருஷனுக்கு 5ஆம் பாவம், புகழ் வீடு, புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியஸ்தானம், புத்திர தோஷத்தை குறிக்கும் ஸ்தானம், குலதெய்வம். அதே போல இதுவும் நெருப்பு வீடு. இதுல வந்து ஆட்சி பெற கிரகம் வந்து சூரியன். இதுல உச்ச கிரகமோ நீச கிரகமோ எதுவும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா சிம்மம் வந்து உயர்கல்வியை கொடுக்கும். கடகம் வந்து +1 +2 வந்து கடகம் சொல்லும். மேற்படிப்பை வந்து சிம்மம் சொல்லும். ஓகேங்களா? காலேஜ் வரைக்கும் +1 +2 காலேஜ் இது எல்லாமே வந்து கடகம் சொல்லும். ஹையர் ஸ்டடீஸ் அதாவது டிகிரிக்கு அப்புறம் மாஸ்டர் இது எல்லாமே வந்து சிம்மம் சொல்லும். ஓகேங்களா? சிம்ம ராசி இயல்பாகவே எப்படி இருக்காங்கன்னா தலைவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஆளுமை திறன், சூரியன் எப்படி ராஜாவோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஆளுமை திறன் இருக்கும். அதே போல இவங்களுக்கு மரியாதை, கௌரவம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அப்படிதான் இவங்களோட இயல்பு இருக்கும். இவங்களுக்கு அரசியல், நிர்வாகம், கல்வித்துறை இதுல இவங்க ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. ஆனா இவங்க வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகந்தை அதிகமா இருக்கும், பிடிவாதம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் இவங்க மாத்திக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில வந்து வீழ்ச்சி அடைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவங்க வைக்கிற பாசத்தை வந்து மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால இவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப எமோஷனலா இம்பேலன்ஸ் ஆவாங்க.
பாசத்துக்காக ஏங்குற ராசிகள்ல சிம்ம ராசிகள் ஒன்று. காதலை குறிக்கும் ராசியும் சிம்ம ராசி தான். கால புருஷனுக்கு 5ஆம் பாவம் சிம்மம். சோ சிம்மம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடும், நடக்கும். ஓகேங்களா? காதல் திருமணம் பண்ணாதான் சிம்மம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு காதல் திருமணம் பண்ணாதான் இவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். அதே போல இவங்க வந்து எந்த ஒரு செயலை இவங்க செஞ்சாலும் அதுல வந்து இவங்க ரொம்ப நிபுணத்துவமா இருப்பாங்க. அதுல வந்து இவங்களுடைய முழு அதிகாரமும் அதுல வந்து முழு அதிகாரத்தையும் இவங்க செயல்படுத்துவாங்க. இவங்க வாழ்க்கையில பணிவு, துணிவு இதெல்லாம் இவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். சிம்மத்துல இருக்க நெருப்பு, மேஷம் நெருப்பு வந்து காட்டுத்தீ, சிம்மம் நெருப்பு பாத்தீங்கன்னா வீட்டுல ஏத்துற விளக்கு, அந்த நெருப்பு சிம்மத்தோட நெருப்பு. சோ சிம்மத்துல சிம்ம ராசிக்காரங்க இயல்பா கோயிலுக்கு போயிட்டு இவங்க விளக்கேத்துனாங்க அப்படின்னா மத்த ராசிங்களுக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்டை விட இவங்களுக்கு ரொம்ப நிறைய கிடைக்கும். இவங்க இயல்பாகவே சிவன் வழிபாடு இதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரா வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து கன்னி ராசி. கன்னி கால புருஷனுக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம். தத்துவம் பாத்தீங்கன்னா நிலத்தத்துவம். உபய ராசி. இது வந்து மறைவு ஸ்தானத்துல மறைவு ஸ்தானத்துல ஃபர்ஸ்ட் மறைவு ஸ்தானம் 6ஆம் பாவம். ஓகேங்களா? நோய், கடன், எதிரி இதையெல்லாம் குறிக்கிற பாவம் வந்து 6ஆம் பாவம். இதுல பாத்தீங்கன்னா சிறிய என்ன சொல்றது, சிறிய வழக்கு, தட் மீன்ஸ் சும்மா ஒரு பெட்டி கேசஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அது 6ஆம் பாவத்தை குறிக்கும். அதனுடைய தகராறு, சண்டை இதெல்லாம் குறிக்கும். எதிரி, உங்க எதிரி எப்படி இருப்பாங்க அதெல்லாம் 6ஆம் பாவத்தை வச்சுதான் தீர்மானம் பண்ண முடியும் ஒரு ஜாதகத்துல. உங்களால எதிரிய வெல்ல முடியுமா, இல்ல அந்த எதிரி உங்களை வெல்லுவாரா, உங்களுக்கு எந்த வகையா எந்த நோய் வரும், அந்த நோய்க்கு மருந்து என்ன, இது எல்லாமே 6ஆம் பாவத்துல தான் சொல்லுவாங்க. இது ஒரு டெப்தா பாத்தீங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கு 6ஆம் பாவத்துக்கு பாத்தீங்கன்னா. சோ உங்களுடைய 6ஆம் பாவத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில எந்த நோய் வரும், நோய் பிணி ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நோயின்றது, ஏன்னா நோய் பிணி ரெண்டுமே தமிழ்ல ஒரே அர்த்தத்தை குறிக்கிறதா இருந்தாலும் விளக்கங்கள் வேற வேற. நோயின்றது உங்களுடைய உணவு மூலமா, நீங்க உணவு குற்றம் மூலமா வர்றது நோய் உங்களுக்கு. பிணின்றது பாத்தீங்கன்னா கிரக ரீதியாக உங்களுக்கு இயல்பாக இந்த கோச்சார ரீதியாக கிரகம் செல்லும் போதும் பிறப்பு ஜாதகத்துல இருக்க அந்த கிரகங்கள் கோச்சார டிகிரியில நியரா வரும்போது கன்ஜங்ஷன் ஆகும்போது ஒரு சில வியாதிகள் உங்களுக்கு வரும், அது பிணி. சோ ஜாதக ரீதியாக வருவதற்கு பிணியும் உணவு குற்றங்களால் வருவதற்கு நோயும், இதுதான் விளக்கம். ரெண்டுமே வியாதிதான் ஆனா. ஓகேங்களா? அதே போல கடன் ஒருத்தங்க கடனோட தன்மை எப்படி இருக்கும், இப்ப இருக்க சூழ்நிலையில கடன் கிடைக்குமா கிடைக்காதா? கன்னி ராசிக்காரங்களுக்கு இயல்பாக கடன் ஈஸியா கிடைக்கும். அவங்க கேட்டாங்கன்னா கடன் கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க கடன் அடைக்கிறதுல இவங்க வல்லவங்க. ஓகேங்களா? அதே போல இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆட்சி கிரகம் பாத்தீங்கன்னா புதன். மிதுன புதனுக்கும் கன்னி புதனுக்கும் என்னன்னா இதுல வந்து மறைவு பாவமா போறதுனால புதனுடைய கொஞ்சம் நெகட்டிவ் எலமெண்ட் இங்க இருக்கும். ஏன்னா இது 2 பாவத்திலயுமே பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இவங்களோட பத்திரமா இருந்தாலும் சரி, இவங்கள ஆதார் இருந்தாலும் சரி, இவங்க வேற ஏதாவது பேங்க்ல இருந்தாலும் சரி, ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கிறதும் ஒரு வகையில இவங்களுக்கு நல்லதுதான். அதே போல பாத்தீங்கன்னா இவங்க வேலைன்னு வந்துட்டா கன்னிராசிக்காரங்க ரொம்ப தீயா வேலை செய்வாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பொறுப்புணர்வு ரொம்ப ஜாஸ்தி, வேலை மேல ரொம்ப பற்று அதிகமா இருப்பாங்க, ஒர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. அதே போல மருத்துவம், கணக்கியல், ஆராய்ச்சி இந்த துறைகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை பாடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா சிந்திக்காம வாழணும். எதை பத்தியும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க கூடாது.
இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கம்யூனிட்டி ஓரியன்டா இருப்பாங்க. ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி, ஒரு ட்ரேட் கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து அதுல இவங்க ரொம்ப தலைவர்களாகவோ, இந்த சமூக வேலைகள் செய்யறதுல இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடா இருக்கும். இப்போ ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா, அந்த கோவில்ல தர்மகர்த்தா, அந்த மாதிரி ஒரு பொறுப்பு வகிக்கிறது. ஒரு சமுதாயத்துல சமுதாய நிர்வாகம் பண்றதுல இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் அதிகமா இருக்கும். துலாம் வந்தும் காற்று ராசி, மிதுனமும் காற்று ராசி. மிதுனத்துல இருக்க காற்று வந்து தென்றல் காற்று, துலாத்துல இருக்க காற்று வந்து சூறாவளி காற்று. ஏன்னா இங்க சனி வந்து உச்சம் அடைகிறாரு. சனி உச்சம் அடைகிறதுனால இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா நீதிமானா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த அந்த எப்படி அந்த தராசு இருக்கோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்டல் பர்சனா இருப்பாங்க. எல்லாரையும் எடை போடுற தன்மை இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். வீடு சுக்கிரன் வீடா இருக்கிறதுனால அழகு, கலை, இனிமையான பேச்சு, மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறது, இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்களுடைய பேச்சு வந்து யாரையும் புண்படுத்தாம பேசணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், மத்தவங்கள புண்படுத்த கூடாதுன்றதுக்காக இவங்க நிறைய வந்து உண்மைய மறைச்சு பேசுவாங்க. அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. அதனால இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். திருமண வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப தயாரா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு முடிவெடுக்கிற வேண்டிய நேரத்துல வந்து ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். அதுவும் வந்து இவங்க சமாளிச்சு இவங்க வந்து ரொம்ப அதுல கன்சல்ட் பண்ணி ரொம்ப சூப்பரா அதுலலாம் முடிவெடுத்துருவாங்க. இவங்களுக்கு டிசைனிங், மீடியா, ட்ரேட் கம்யூனிட்டி, சோஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப வந்து இயல்பா வரும். அதெல்லாம் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா இது வந்து சிறுநீரகத்தை குறிக்கும் பாவம். சோ சிறுநீரகம் தோடைய பலம் எப்படி இருக்கு அப்படின்னு துலாத்தை பார்த்து ஒருத்தங்களுக்கு சொல்லலாம். அது தொடர்பான பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படலாம். இது வந்து காற்று ராசியா இருக்கிறதுனால இங்க காற்றும் நீர்த்தன்மை ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கும். அந்த இம்பேலன்ஸ் இவங்களுக்கு வரும். சோ நிறைய தண்ணி இவங்க குடிக்கணும். அதே போல இவங்க வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஓகேங்களா? இவங்க துலாராசிக்காரங்க ரொம்ப நடனம், மீடியா இதுலலாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால இவங்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடம் என்னன்னா, பிறரை மகிழ்விப்பதை விட தேவையான நேரத்துல தைரியமா தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளணும். இதனால இவங்க வாழ்க்கையில பொய் பேசுறத ரொம்ப தவிர்க்க முடியும். இவங்களுக்கு அதனால பிரச்சனைகளும் குறையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம், 2வது மறைவு பாவம். இதனுடைய அதிபதி வந்து செவ்வாய். மேஷ செவ்வாய்க்கும் விருச்சிக செவ்வாய்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. விருச்சிகம் ஒரு நீர் ராசி. இது வந்து விருச்சிகம் பாத்தீங்கன்னா ஸ்திரத்தன்மையோட ராசி. இவங்களுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணவே நீங்க முடியாது. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு சீக்ரெட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சீக்ரெட் வந்து வெளியில வந்து சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் அவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு வார்த்தையை வாங்குறது. அதே போல விருச்சிகம் வந்து ஒரு ஊமை ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இது மூணுமே ஊமை ராசின்னு சொல்லுவாங்க. இவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத வெளியில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் மெயினா விருச்சிகம் ரொம்ப கஷ்டம். இந்த ராசியில ஆட்சி கிரகம் செவ்வா ரொம்ப வந்து மன வலிமை கொண்டவர்கள். ஆரம்ப வயதுல சிறு வயதுல வந்து விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் மைண்ட் செட் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டெப்தா போய் எடுத்து அந்த விஷயத்த வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க விருச்சிகம். இதனால இவங்க ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், அதே போல
சீக்ரெட்ஸ் இவங்க ரொம்ப இதா வச்சுக்கிறதுனால சிபிஐ, ஒரு சீக்ரெட் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் இவங்களை நீங்க பார்க்கலாம். காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம், இதுல வந்து பாசிட்டிவும் இருக்கு, அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவும் இருக்கு. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, அதே போல மரணம், இதை எல்லாத்தையும் குறிக்கிறது 8ஆம் பாவம். ஆக்சிடென்ட், விபத்து, இது போல அவங்களுடைய மரணம் எப்படி நிகழும், அதே போல இவங்க தாம்பத்தியம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் குறிக்கிறது 8ஆம் பாவம். இதோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, புதையல், திடீர் பணம், திடீர் அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையும் குறிக்கிறது 8ஆம் பாவம். ஒருத்தருக்கு 8ஆம் பாவத்துல சுப கிரகங்கள் இருந்து சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இது எல்லாமே கிடைக்கும். இவங்க வந்து 8ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீசமாகிறது விருச்சிகம். சோ இவங்களுக்கு மனக்குழப்பம் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். மனவேதனை, கவலை, இது எல்லாமே இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். விருச்சிகத்துல சந்திரன் நீசமாகிறதுனால இவங்களுக்கும் விருச்சிகத்துக்கும் இவங்களுடைய தாய்க்கும் இருக்கும் உறவு பாத்தீங்கன்னா ரொம்ப சுமூகமான உறவு இருக்காது. அவங்களால இவங்களுக்கு வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். விருச்சிகத்துடைய நீர் பாத்தீங்கன்னா தேங்கிய நீர், அதாவது இப்ப சாக்கடை, இந்த மாதிரி குளம், குட்டையில எல்லாம் நீர் தேங்கி இருக்கு பாத்தீங்களா, அந்த நீர் வந்து விருச்சிகம். சோ இவங்க குறிப்பா வந்து இந்த அனுஷ நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஏன்னா விருச்சிகத்துல இருக்கிறது நடு நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம். அன்னைக்கு போய் இவங்க தேங்கிய நீர்நிலைகள்ல இவங்க வந்து குளிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இது பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம் வந்து உடல் ரீதியாக மறைவு ஸ்தானங்களை, மர்ம உறுப்புகளை குறிக்கும் பாவம். மர்ம உறுப்புகளை இருக்க வியாதிகளை பற்றி குறிக்கும் பாவம் 8ஆம் பாவம். இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கைய மாற்றத்துக்கு கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, கடந்த கால வழிகளை இருந்துச்சு, வழிகள் நிறைய இருக்கும் இவங்களுக்கு, வாழ்க்கையில வழிகளை அனுபவிச்சுதான் இவங்க மேல வருவாங்க. அதெல்லாம் மன்னிச்சு தற்காலத்துல நிகழும் மாற்றங்களை ஏத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையை நடத்தினாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல இவங்க வந்து ஓப்பனா இன்ட்ரோவெர்ட்டாவே இருக்கக்கூடாது. இவங்க வாழ்க்கையில வந்து இவங்க பிரச்சனைகளை இவங்க வந்து சொல்லணும், மத்தவங்களுக்கு சொல்லணும். அதுக்காக இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. அடுத்து தனுசு. தனுசு காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. ஓகேங்களா, தனுசு பாவம். தனுசு அப்படின்னாலே இதனோட அதிபதி யாருன்னா குரு. தனுசுனா வில் அன்பு ரெண்டு இருக்கும், அதுதான் தனுஷ். இயல்பாக தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, முழு சுபர், இயற்கை சுபர்ல முழு சுபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. அவருடைய வீடு, அதாவது காலபுருஷருக்குல சக்கரத்துல அவருடைய முதல் வீடு. இது ஒரு நெருப்புத்தன்மை கொண்ட வீடு. இந்த நெருப்பு பாத்தீங்கன்னா ஹோமத்தி. ஓகேங்களா, தர்மம், தர்மஸ்தானம். ஒருத்தங்க வாழ்க்கையில எப்படி தர்மம் பண்ணிருக்காங்க, எப்படி தர்மம் பண்ண போறாங்க, இவங்களுடைய பாக்கியம், பாக்கியஸ்தானம். இவங்களுக்கு வந்து இவங்களுடைய புண்ணியம், பாக்கியம்னா இவங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ், மத்தவங்க கிட்ட இருந்து பிளஸ்ஸிங்ஸ் எப்படி கிடைக்கும். அதே போல இவங்களுடைய குரு எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு குரு மூலமா எப்படி அனுகூலம் கிடைக்கும், இவங்களுடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கும், இவங்க வந்து ஆன்மீக தேடல் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் குறிக்கிற பாவம் தனுசு, 9ஆம் பாவம். இதனால தனுசு ராசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையா, உண்மையா, உயர்ந்த கொள்கைகள் கொண்டவங்களா இருப்பாங்க. பொய், வஞ்சகம் இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா குரு வந்து ஒரு ஜட்ஜ். சனி குரு ரெண்டுமே வந்து நேர்மையா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து தூக்கி விடுவாங்க. குரு சனி ரெண்டுமே அந்த வகையில தண்டிக்கிற விதங்கள் வேறையாக இருந்தாலும், பலன்கள் கொடுக்கிற விதங்கள் வேறையாக இருந்தாலும்,
இவங்க வந்து இவங்களுடைய இயல்பு பாத்தீங்கன்னா குருக்கும் சனிக்கும் நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். குரு ஃபர்ஸ்ட் நல்லது கொடுத்துட்டு அப்புறம் கெட்டது கொடுக்கும், சனி ஃபர்ஸ்ட் கெட்டது கொடுத்துட்டு அப்புறம் நல்லது கொடுக்கும். இதுதான் வித்தியாசம். சோ தனுசு ராசியில நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பீங்க. யாரையும் வந்து உங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதும் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். யாரும் கட்டுப்படுத்த கூடாதுன்ற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். வேணும்னே ஒரு சிலர் வந்து பொறுப்பை தவிர்ப்பாங்க. இவங்களுக்கு பொறுப்பு வந்து இவங்களை பார்த்துட்டு இவங்களுடைய குண நலன்களை பார்த்துட்டு இவங்களுக்கு பொறுப்புகள் இவங்களுக்கு தானா கிடைக்கும். அதாவது தானாக கிடைக்கும் பாவம் தனுசு. அதாவது இவங்க கஷ்டப்படா நம்மளா போய் தேடி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அது வந்து நமக்கு கிடைக்கிற பாவம் வந்து 5. தானா கிடைக்கிற பாவம் வந்து தனுசு. சோ இது தானா கிடைக்கிறதுனால இவங்க வந்து அதோட அருமை இவங்களுக்கு தெரியாது. தெரியாம அதை தட்டி கழிக்கணும், அந்த பொறுப்பு எதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இவங்களுக்கு இருக்கும். சோ அதெல்லாம் இவங்க வந்து இவங்களுக்கு வர பொறுப்பை இவங்க சிறப்பா வந்து அந்த வேலைகள் எல்லாம் இவங்க சிறப்பா முடிச்சாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல தர்மம், எந்த அளவுக்கு தர்மம் பண்ணணும், உங்களுடைய கர்மாவை தீக்கிற தர்ம கோணத்துல இருக்க தர்ம பாவம் தனுசு. சோ உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்க வாழ்க்கை மேன்மை அடையும். சோ தர்மம் பண்றத வந்து தனுசு. அதாவது ஒருத்தங்க நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படணும். ஆத்மார்த்தமா அந்த தர்மத்தை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உடல் உறுப்பு பாத்தீங்கன்னா கல்லீரலை குறிக்கும். அதே போல இடுப்புக்கு கீழ்ப்பகுதியான இடுப்பு, அது தொடர்பான இது இடுப்பு எலும்பு, இதெல்லாம் தனுசுல குறிக்கும். ஓகேங்களா? இவங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில கத்துக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படின்னா அறிவு எந்த அளவுக்கு இவங்களுக்கு அறிவு இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லாம அதை நடைமுறையில எப்படி பயன்படுத்தி மேன்மை அடையணும்ன்றதை இவங்க கத்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி. இவங்க சொல்றதுதான் கரெக்டா, அந்த குருவோட மைண்ட் செட் இருக்கும். அதனால இவங்க கீழே இருக்கவங்க ஏதாவது நல்லதே சொன்னாலும் இவங்களுக்கு அது கேட்கிற அந்த மைண்ட் செட் இருக்காது. சோ அந்த மாஸ்டர் மைண்ட் செட் இல்லாம ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டாவும் இவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. அடுத்து மகரம். காலபுருஷனுக்கு 10வது பாகம் மகரம். கர்மஸ்தானம். ஆட்சி கிரகம் சனி. உச்ச கிரகமோ நீச்ச கிரகமோ இதுல கிடையாது. சாரி, தனுசுல நீசமாகிறது செவ்வா, நீசமாகிறது குரு, உச்சமாகிறது செவ்வா. சாரி 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 தனுசுலதான் ஆட்சி கிரகமோ உச்ச கிரகமோ கிடையாது. மகரத்துல உச்சமாகிறது செவ்வா, நீசமாகிறது குரு. ஓகேங்களா? மாத்தி சொல்லிட்டேன். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு தொழில் பாவம். சோ கர்ம பாவம். ஒருத்தவங்களுடைய கர்மா எப்படி இருக்கு, ப்ரீவியஸ் பர்த்ல இருந்து இவங்க எந்த கர்மாக்காக இந்த பிறப்பை எடுத்திருக்காங்க, இவங்க பிறப்பின் நோக்கம் என்ன, அதுல இவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க, இதையெல்லாம் குறித்து சொல்றது 10ஆம் பாவம். இவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், எந்த மாதிரி தொழில் இவங்க பண்ணா இவங்க வாழ்க்கைக்கு வெற்றி கிடைக்கும், இவங்க தொழில் வந்து எப்படி பண்ணணும், எந்த தொழில் பண்ணணும், கூட்டு தொழில் பண்ணுமா இல்ல சுய தொழில் பண்ணணுமா, இதையெல்லாம் குறிக்கிற பாவம் மகரம். இது வந்து நிலராசி. நிலம்ன்றது பாத்தீங்கன்னா சதுப்பு நிலம், சுந்தர்பன்ஸ், இதுதான் மகரம். இதுல வந்து சனி ஆட்சி. சோ மகர ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பணிவா எளிமையா, எந்த வேலை கொடுத்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவாங்க. ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ், அது வந்து மகரத்துக்கு ரொம்ப பொருந்தும். ரொம்ப பொறுமையா பண்ணுவாங்க, ஆனா பினிஷிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசியில வந்து அந்த ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்ல இவங்களோட அவுட்புட் இருக்கும். இவங்க மேனேஜ்மெண்ட், நிர்வாகம், அரசு வேலை, செவ்வாய் உச்சமடைறதுனால அரசு, கட்டுமானம், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இயல்பாகவே வரும். மகரம் ஒருத்தங்களுக்கு கெட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு
தொழில், கர்மா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆம், மகரத்துல பாத்தீங்கன்னா ஆம், இந்த சிமெண்ட்ரி சுடுகாடு இதையும் மகரம் தான் குறிக்கும். அதே போல மகரத்துல இருக்க நடு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோணம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெருமாள் பிறந்த நட்சத்திரம். அதனால இவங்களுக்கு ஆன்மீகம் ரொம்ப இயல்பாகவே ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க. ஆஹ் கர்ம பாவம்ன்றதுனால இவங்க கர்மாவை கழிக்க பிறந்தவங்க தான் மகர ராசியில. இவங்க முன்ஜென்ம கர்மாவை கழிக்க பிறந்தவங்க தான் மகரத்துல பிறந்திருப்பாங்க. அதனால இந்த ஜென்மத்துல வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி வாழ்க்கையில ரொம்ப துன்பங்களை இவங்க அனுபவிப்பாங்க. ஆனா பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்க வேலைய பார்த்துட்டு இவங்களுடைய உடல் நலத்தை கவனிக்கிறதுல கொஞ்சம் அக்கறை காட்ட மாட்டாங்க. சோ உடல் ரீதியிலாகவும் இவங்க வந்து கொஞ்சம் இவங்க உடலுக்கும் இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். உடல் உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா மூட்டெலும்பு அதாவது முட்டி அந்த பாவத்தை குறிக்கிறது மகரம். சோ இதுல மகர லக்னம் ஆகட்டும் மகர ராசி ஆகட்டும் மூட்டுக்களை வந்து இவங்க பாத்துக்கணும். ஏன்னா மூட்டுக்கள்ல வந்து இவங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால அந்த பாவத்துல இவங்களுக்கு பிரச்சனைகள் வியாதிகள் வரும், இயல்பாக வரும். இவங்க வந்து நல்லெண்ணெய் குளியல் வாரத்துல ஆண்களாக இருந்தால் புதன் சனி, பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி, இவங்க சூரிய உதயத்துக்கு அப்புறம் இவங்க ஒரு 10 மணிக்குள்ள இவங்க குளிச்சுட்டு ரெகுலரா இவங்க வாரத்துக்கு அட்லீஸ்ட் இப்ப மாசத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாளாச்சும் குளிச்சாங்க அப்படின்னா இப்ப இருக்க சூழ்நிலையில ரொம்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராம இவங்க தவிர்த்துக்கலாம். இவங்க வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து கும்பம், காற்று ராசி. ஆட்சி உச்சம் எதுவும் உச்சம் நீச்சம் எந்த கிரகமும் இல்லை. ஆட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி. கும்பத்துடைய காற்று பூரண கும்பம். ஒரு கும்பம் காத்து, அதாவது என்னன்னா ஒரு கும்பத்துல இருக்க காத்து, குடத்துல இருக்க காத்துதான் கும்பம். கோபுர கலசத்தை குறிக்கும். அதே போல ஒரு கோவிலோட கலசம் தான் கும்பம், கோபுர கலசம் தான் கும்பம். கும்பத்துல இருக்க சனிக்கும் மகரத்துல இருக்க சனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கும்பத்துல இருக்க சனி வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு வந்து 11வது பாவம் வெற்றி, லாபம், திருப்தி, சந்தோஷம் இதையெல்லாம் குறிக்கிற பாவம் வந்து கும்பம். தத்துவம் பாத்தீங்கன்னா ஸ்திர தத்துவம், ஸ்திர ராசி. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். பிடிவாத குணம் இயல்பாகவே இருக்கும். இவங்க பிடிச்ச பிடிவாதமா ஒரு விஷயத்துல இருந்தாங்க அப்படின்னா அத வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்திரமும் பிடிவாதமும் இருந்துச்சு அப்படின்னா அதை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ சரத்துல பிடிவாதமும் உபயத்துல பிடிவாதமும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியா அவங்க மாத்திப்பாங்க. ஸ்திர ராசிகாரங்களுக்கு அதே ஒரு இடத்தை விட்டு மாத்துறதுமே இவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா ஒரு இடத்துல செட் ஆயிட்டாங்க அப்படின்னா அது இருந்து இவங்க வந்து மாற்றம் இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை இவங்க மாத்திக்கணும். கும்பம், இவங்க தனித்துவமான சிந்தனையா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல ஆராய்ச்சி, விருச்சிகத்தோட ஆராய்ச்சியும் கும்பத்துக்கோட ஆராய்ச்சியும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விருச்சிகத்தோட ஆராய்ச்சி வந்து எக்ஸ்டர்னலா மீன்ஸ் ஒரு வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. விருச்சிகத்தோட ஆராய்ச்சி. கும்பத்தோட உள்ளுணர்வு ரீதியா இருக்கும். அதாவது இந்த இவங்க வந்து ஆத்மாவை தேடல், ஆன்ம தேடல், இந்த மாதிரி மாந்திரீகம், ஜோதிடம், தன்னையே உள்ள டீப்பா திங்க் பண்ணி போறவங்க கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க. இவங்க இயல்பாகவே ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. இவங்க குடும்பத்துல குறி சொல்றவங்க, இந்த மாதிரி ஜோதிடர்கள், மாந்திரீகவாதிகள் இவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க. என்னதான் வந்து கூட்டத்துல வந்து எல்லாரும் இருந்தாலும் கும்பத்துல வந்து இவங்களுடைய மனநிலைமை வந்து தனியா இருக்க மாதிரிதான் இவங்க எப்பயுமே ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல நீங்க ஒரு விஷயத்துக்கு வெற்றி பெறணும் கூட்டமா போறீங்க அப்படின்னா அதுல ஒரு கும்பராசிக்காரங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா
எவ்வளோ சிரமமான காரியமா இருந்தாலும் அத வந்து இவங்க வந்து வெற்றி பெற்று இவங்க மூலமா அது வெற்றி ஆகி வரும், கைக்கு வரும். இவங்க எப்படின்னா இவங்களுடைய சிந்தனைகளை வந்து ஈஸியா வந்து அவ்வளோ வெளி சொல்றதுல இவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும். சனியோட காரகத்துவமா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து சொல்ல தயங்குவாங்க. ஆனா சமூக சேவை, தொழில்நுட்பம், ஆராய்ச்சி இதுலலாம் இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும். இவங்க இவங்க வந்து இவங்க பர்சனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு சோஷியல் அனிமல்ஸ்னே சொல்லலாம் இவங்கள. சோஷியலா இவங்க வந்து எப்படி மத்தவங்க கிட்ட பழகுறது அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். தன்னுடைய சொந்த குடும்ப விஷயங்களுக்கு இவங்க வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அதனால இவங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். அதை இவங்க வந்து எதிர்கொள்ளணும். சோ இவங்க வந்து இவங்க மாத்திக்கொள்ள வேண்டிய குணம் வந்து பிடிவாதத்தை மாத்திக்கணும். பணிவு, எளிமை இதெல்லாம் வந்து இவங்க கடைபிடிக்கணும். அதே போல ஒவ்வொரு மனித உணர்ச்சியையும் இவங்க மதிச்சு அதை செயல்படணும். ஏன்னா இவங்களுக்கு என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு திங்கிங்ல இருப்பாங்க. இவங்க சொல்றது கரெக்ட்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆப்போசிட்ல பேசுறவங்களுடைய திங்கிங் வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியறதுக்கு இவங்களுக்கு நேரம் ஆகும். ஸ்திர ராசியா இருக்கிறதுனால. அது வந்து இவங்க அந்த மத்தவங்களோட உணர்ச்சியும் மதிச்சாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாத்துலயுமே இவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அடுத்து மீனம். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மோக்ஷஸ்தானம், முக்திஸ்தானம் எல்லாமே மீனம். ஒரு மீனத்தோட அதிபதி குரு கடல் ராசி. தட் மீன்ஸ் நீர் ராசியில கடல் நீரை குறிக்கும். நீர்ல வந்து கடகம் பாத்தீங்கன்னா ஆற்று நீர், விருச்சிகம் தேங்கிய நீர், மீனம் கடல் நீர். அதனால இவங்க உடம்புல அதிகமா உப்புத்தன்மை இருக்கும், தாதுல. அதே போல நீர் ராசின்றதுனால இவங்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதிகள், சிலோத்தம தேகமா இருக்கிறதுனால அந்த சமநிலையை இவங்க படுத்திக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்கங்களா மாத்திக்கணும். ஏன்னா இயல்பாகவே இவங்களுக்கு சளி தொந்தரவுகள் இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம் பாதத்தை குறிக்கிற பாவம் உடல் உறுப்புல. இதுல வந்து உச்சம் பெற கிரகம் வந்து சுக்கிரன். அதே சுக்கிரன் கண்ணில நீசமாகும். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனுசு குருக்கும் மீன குருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு குரு ஒரு தர்ம சிந்தனையோட இருக்கும். மீனகுரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சுக்கிரன் உச்சம் பெறறதுனால இவங்க வந்து ஒரு நளினமா இவங்களை வந்து காமிச்சுப்பாங்க. இவங்க மீன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பெண் தன்மை ஜாஸ்தி இருக்கும் ஆண் தன்மையை விட. சோ அந்த பெண் தன்மை இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த அதிகாரம், ஏன்னா குரு வீட்டுல சுக்கிரன் உச்சம், அதனால இவங்க அந்த அதிகாரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதிகார தோரணையில இருப்பாங்க. அந்த அதிகாரத்தை வந்து இவங்களுக்கு எப்படி மத்தவங்களுக்கு கிட்ட அந்த அதிகாரத்தை வந்து செயல்படுத்தணும்ன்ற அந்த ஒரு நல்ல திங்கிங் இவங்களுக்கு இருக்கும். மத்தவங்களுக்கு குருவா நின்று செயல்படுவாங்க. ரொம்ப கருணை உள்ளவர்கள். இவங்களால மத்தவங்க கஷ்டத்தை வந்து பார்த்துட்டு இவங்களால இருக்க முடியாது. ரொம்ப கருணையா வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அதனால இவங்க வாழ்க்கையில வந்து நிறைய பாதிப்படைவாங்க. ஏன்னா ஹெல்ப் கேட்கறவங்க எல்லாருமே வந்து இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க எல்லாருமே. அதனால இவங்க வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாவாங்க. இவங்களுமே தங்களுடைய உடல், அதாவது தட் மீன்ஸ் நம்மளுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி பிறருக்கு உதவணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா டீச்சிங், கலை, இசை, மருத்துவம், ஆன்மீகம் இந்த துறையெல்லாம் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அதே போல மோட்சத்தை குறிக்கும் பாவம்
இவங்களுடைய இறுதி காலம், ஒரு ஜாதகருடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த 12ஆம் பாவம் குறிக்கும். இந்த 12ஆம் பாவத்துல இருக்க கிரகங்களை பொறுத்து இவங்களுடைய மோட்சத்திற்கான ஆஹ் தன்மையை நம்ம அறிஞ்சிக்கலாம். அதே போல 2ஆம் தொழில் 12 குறிக்கும் பாவம் 12. 2ஆம் தொழில் என்ன செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மீனத்துல பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உச்சமாகுது. அதனால இவங்களுக்கு கண் தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஒற்றை கண், அதோடைய தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால. அதே போல இவங்க ஆடம்பரம் பிரியர்களா இருப்பாங்க. தட் மீன்ஸ் ரொம்ப லக்ஸூரியா இருக்கணும், அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் மேல அதெல்லாம் இவங்களுக்கு ஆசைகள் இயல்பா இருக்கும். மோட்சத்திற்கு 12ல உங்களுக்கு ஒரு நல்ல கிரகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மோட்சம், அதாவது உங்களுடைய இறுதி காலம், உங்க இறப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இதை வச்சு நம்ம சொல்லலாம். வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னா எல்லாருக்கும் உதவுறத காட்டிலும் தங்களையும் கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இவங்க கொஞ்சம் சேமிச்சு வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தினாங்கன்னா இவங்களுடைய பிற்கால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஐ திங்க் நான் 12 ராசிக்கும் அவங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும்ன்றது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க. பாலா? பாலா கேக்குதா? மேடம் சொல்லுங்க. நான் மீனராசி மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க சொன்னது இந்த ரொம்ப ரொம்ப யாராவது கேட்டா எனக்கு ரொம்ப உடனே கொத்தணும் போல இருந்தேன் மேடம், அந்த மாதிரி. ஆனா இது மத்தவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா ஏமாந்துறேன் மேடம். ஆமா மேடம், அது உங்களோட இயல்பு. அதுதான் கொஞ்சம் பார்த்து மாத்திக்கோங்க. திருப்பி ஏமாந்துட்டு இருக்கேன். அதுதான் மேடம், அது இயல்பாக மீனராசிக்கு இருக்க என்ன சொல்றது, இயல்பான குணம், நேச்சர் கேரக்டர். அது உங்களுடைய நேச்சரை மத்தவங்க ஈஸியா யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் அது எப்படி சொல்றதுன்னா, ஆடு நம்ம ஆடு தலையை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்கு இருக்கவங்க ரெடியா இருப்பாங்க. நீங்க தான் உங்க தலைய பத்திரமா பாத்துக்கணும். ஆனா அவங்க பேசுறத பார்த்தா நிஜமா கஷ்டப்படுற மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் பின்னாடிதான் எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் ஏமாந்துட்டோம். நீங்க எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே உண்மை தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்கள பாசிட்டிவா மட்டும் தான் நினைக்கிறீங்க. நான் இதே தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. இல்ல நீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? தட் மீன்ஸ் இது நான் எதுக்கு இது சொல்றேன்னா, இது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். இது என்னன்னா இதுதான் நம்மளுடைய இயல்பு, இதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சது இதுல ஒரு படிப்பினை நம்ம கத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப ஓகே, இப்போ சப்போஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் சொல்றேன், உங்ககிட்ட கேக்குறேன். உங்ககிட்ட சம்டைம்ஸ் உங்ககிட்ட கூட இருக்காது, நீங்க கடன் வாங்கி கூட கொடுப்பீங்க. கரெக்டா? உங்ககிட்ட சொல்றேன். அது நீங்க என்னன்னா வாழ்க்கையில இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம், இதுக்கு மேல நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னா, நீங்க ஃப்ரீயா கொடுக்குறேன். உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் கேக்குறானா, சரி 1 லட்சம் கேக்குறேன், என்கிட்ட இப்ப இருக்கிறது 5000 தான் இருக்கு, இப்போதைக்கு என்னால இதுதான் கொடுக்க முடியும், இத நீ வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஏன்னா அது நீங்க கொடுத்துருங்க. தட் மீன்ஸ் அப்படி கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். கேட்டாங்க நான் இல்லன்னா அதுக்கு நீங்க கில்ட் கான்சியஸ் ஆயிடுவீங்க. அவங்க நல்லா இருப்பாங்களோ, நம்ம குடும்பம் விட்டதுனால அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா? அதனால 1 லட்ச ரூபாய் கேக்குறானா, எப்பா என்னால இவ்வளவுதான்ப்பா முடியும், வச்சுக்கோப்பா,
இதுக்கு மேல என்கிட்ட காசு இல்ல, என் குடும்ப சூழ்நிலையும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வேற வழியே கிடையாது. ஏன்னா எவ்வளவு காலம் ஏமாற முடியும்? நான் இப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இது என்ன சொல்றேன்னா, இப்ப முன்னாடி மாதிரி இப்ப இல்ல. எல்லாருக்குமே ஒரு பொருளாதார தேவைன்றது எல்லாருக்குமே இருக்கு. நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இருக்கிறத கொடுத்துட்டு நீங்க தானே கஷ்டப்படுவீங்க. நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் கஷ்டப்படுறது யாருக்கும் நம்ப மாட்டாங்க சொன்னாலே, வெளியவே தெரியாது. அவங்க நம்பவே மாட்டாங்க அவங்க நான் கஷ்டப்படும். ஆனா என்னால வெளியே கேட்க முடியாம அசிங்கமா வெளியே கேட்க முடியாது. எனக்கும் இருக்காது. நீங்க கேட்க முடியாது, கொடுத்தவங்க கிட்டயும் கேட்க முடியாது, வேற யாருக்கிட்டயும் கேட்க முடியாது. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவும் ஆகும். கரெக்ட். அதுதான். அதனால நீங்க இனிஷியலாவே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, நமக்கு தெரியும் போது நம்ம அதை வந்து அதுதான் மதி. பரவாயில்ல மேடம், இனிமேலாச்சும் கொஞ்சம் இதுக்கு மேலயும் நீங்க போனது போகட்டும், ஃபியூச்சர்லயாச்சும் எதுவும் இதை விட பெருசா எதுவும் ஆகாம தப்பிக்கலாம் இல்லையா, அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க இருக்கீங்களான்னு தெரியல. நானா என்ன வச்சு செஞ்சுட்டாங்க ஒரு 7 மணில இருந்து போன்ல கண்டினியூஸ்லி போன், எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலா நல்லா இருந்தது மேடம், உங்க வீடியோ ஃபுல்லாவே பார்த்தேன். நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க, 12 ராசிக்கு அவ்வளவு விஷயத்த வந்து பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து இவ்வளவு விஷயத்த வந்து சொல்றது முக்கியம் கிடையாது மக்களே, நீங்க கேட்டு யூஸ் பண்றதுதான் முக்கியம். சொல்றதோட காதுல கேட்டு இந்த காதுல வாங்கி விட்டுட்டு போறது விஷயம் கிடையாது. நீங்க அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பொறுமையா சொல்லிருக்காங்க அவங்க எவ்வளவு விஷயங்கள். ஆமா 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 ஆமா. சரி, தேங்க்யூ மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா, முடிச்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ.